மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட கொடைக்கானல் வீட்டை வந்து விற்கிற மாதிரி வந்து நிறையா பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்கா பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாமல் சும்மா கிடக்கிற வீடை வந்து விற்றுடலாம், விற்றாவது நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா யமுனாவும் யோசிக்கிறாங்க. யமுனாவும் கங்காவும் இந்த வீட்டை விற்கிறதுலே இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் முடிவு எடுக்கலாம், யாரு கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. வீட்டெல்லாம் விற்கக்கூடாது, அது அப்பாவோட ஞாபகமாக அந்த வீடு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த வீடை விற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்கா பார்த்திங்கன்னா அந்த வீடை விற்றே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கங்காவும் ஃபோனில் வந்து பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பாவோட ஞாபகமாக இருக்க அந்த வீட்டை விட்டுட்டு காசு வருது அதுதான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காவேரியும் விஜயும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த வீட்டை விற்க விட மாட்டாங்க. அதே மீறி இவங்க 2 பேரும் என்ன பிளான் போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் மீறி காவேரி வந்து அந்த வீட்டை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.